தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் எனக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ். ஸோ ஜாதி சான்றிதழை குறித்து நாம் ஏன் இப்போ பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் வந்துக்கொண்டே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னும் அப்ளிகேஷனும் அடுத்து காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கண்டிஷனில் ஜாதி சான்றிதழ் குறித்து நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் உள்ளது. அந்த குழப்பங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சரியான தீர்வாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜாதி சான்றிதழை புதுசாக மாற்றணுமா, ஜாதி சான்றிதழில் கட்டாயம் ஃபோட்டோ இருந்தால் தான் செல்லுமா, இல்லை நான் பழைய அட்டை தான் வச்சுருக்கேன் அது ஓகேவா, நிறைய பேர் அது வேஸ்ட் அப்படிங்கிறாங்க, அது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பழைய ஜாதி சான்றிதழை புதிய ஜாதி சான்றிதழாய் மாற்றுவது எப்படின்னு. அதை பார்த்துட்டு நிறைய நேர்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ முதலாவதாக நான் உங்கள்கிட்ட ஒரு சிறு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் சரியான விளக்கங்கள் கொஞ்சம் சொல்லாமல் விட்டாச்சு. ஸோ அதனால் மக்களுக்கு அதுலேயும் சில குழப்பங்கள் இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவில் அதுக்கான குழப்பங்கள்லாம் நீக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு சரியான தீர்வாக இருக்கும். முதலாவதாக ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம், இந்த ஜாதி சான்றிதழை மாற்றணுமா வேண்டாமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த ஜாதி சான்றிதழை மாற்றணுமான்னு பார்த்தீங்கன்னா, மாற்ற வேண்டும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் இதை மாற்றணும். சரிங்களா, எல்லாருக்கும் கிடையாது. ஒரு பிரிவினர், அதுவும் எஸ்சி கம்யூனிட்டியில் ஒரு சப்டிவிஷன், அதாவது உட்பிரிவு கொண்ட ஜாதியை அரசாங்கம் பேர் நீக்கப்பட்டு புதிய பேராய் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த பிரிவினர் கட்டாயம் அவர்களுடைய ஜாதி சான்றிதழை மாற்றியே ஆக வேண்டும். ஏன்னா அவர்களுடைய பழைய பெயர் அதிலிருந்து கெசட் லிஸ்ட்டில் நீக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால் அவங்களுடைய கெசட் லிஸ்ட்டில் அந்த ஜாதியுடைய பேர் இல்லாதனால அவங்களுக்கு அதற்கு பதிலாக மாற்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பேர் தான் இனிமேல் எல்லா ரெக்கார்ட்லேயுமே இருக்கும். ஸோ அவங்க ஜாதி சர்டிஃபிகேட் பழைய பேரில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது எதற்கும் யூஸ் ஆகாது. சரிங்களா, ஸோ அவங்க அந்த பெயரை மாற்றிய புதிய ஜாதி சான்றிதழை வாங்கி ஆக வேண்டும். ஸோ அவங்க கம்பல்சரி அதை வாங்க வேண்டும். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சமுதாயத்தினர், அதாவது மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாம் வேங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் வாங்கிக்கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம், அதுவும் நோ ப்ராப்ளம். ஸோ அதை குறித்து சரியான ஒரு தகவல் அவங்க எதுவுமே சொல்லலை. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஜாதி சான்றிதழ் மேனுவல் அட்டை. ஸோ புதிய ஜாதி சான்றிதழ் டிஜிட்டலைஸ் சைன் இருக்கும். ஸோ அதனால் பார்கோட் இருக்கும், நம்ம ஸ்கேனால் நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். அது மட்டும் கிடையாது, நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக டேட்டா பேஸ் எல்லாமே ஆன்லைனில் ஏறிடும். அதனால் நம்ம ஜாதி சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போனாலுமே நாம் கவலைப்பட வேண்டாம். அந்த நம்பர் இருந்துச்சுனாலே நம்ம நெட்லேருந்து அடுத்த ஒரு பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த பழைய ஜாதி சான்றிதழுக்கும் புதிய ஜாதி சான்றிதழுக்கும் இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அட்டையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் அவங்க மாற்றணும், மற்றவங்க மாற்ற வேண்டாம். ஆனால் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக எடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் தொலைந்து போனாலும் எடுத்துக்கொள்ளலாம். மேனுவலாக அந்த பழைய அட்டை மாதிரி இருக்கிற அந்த ஜாதி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தொலைந்தால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இதான் ஆப்ஷன். ரெண்டாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் கட்டாயம் அவங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, இன்னும் வருங்காலங்கள்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ இன்னுமே டாக்குமெண்ட் அப்லோடு கேட்பாங்களான்னு தெரியாது. ஸோ இப்போ ஆதி திராவிட மாணவர்களுடைய கல்வி உதவித்தொகைக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் இந்த டிஎன் நம்பர் நம்ம டைப் பண்ணால் மட்டும்தான் உள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா வெரிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இன்னும் அப்லோடு எல்லாமே குறைத்து விடுவார்கள். இந்த மாதிரி கண்டிஷன் தான் இனிமேல் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ப்ரிப்பேராக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது மெயினாக யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோட்டோ இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஓகே. அது மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ்க்கு இப்போ வருமான சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது இருப்பிட சான்றிதழாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோ ஒட்டின ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா வேலிட் ஆகும். அதை நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃபாகவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா, மெயினாக அதான் அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதனால் நீங்கள் குழம்ப வேண்டாம். பழைய ஜாதி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவர்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புதுசாக மாற்றக்கூடியது யூஸ் ஆகும். அடுத்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஸோ அவங்களுக்கும் இந்த ஜாதி சர்டிஃபிகேட் கட்டாயம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். மற்றவர்கள் சேஞ்ச் பண்ணாலும் நல்லது தான், சேஞ்ச் பண்ணாகட்டியும் நோ ப்ராப்ளம். ஸோ அவங்க அதை வச்சு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதற்கான அரசாணை இன்னும் வரல. ஸோ அதனால் இந்த குழப்பங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னுமே நீங்கள் இதை குறித்து நீங்கள் எந்த ஒரு குழப்பமும் அடைய வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.